ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வின் அடியார்களே, 16வது வகுப்பு எல்லா முஸ்லிம்களுக்குமான இந்த உம்மத்தின் பொதுஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள் என்ற அந்த நூலில் இருக்கிறோம். அதில் 3வது பாடம் ஈமானின் தூண்கள், அர்கானுல் ஈமான், ஈமானின் தூண்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் 4வது அமர்வாக. மேலும் சென்ற வகுப்பிலே, அதாவது நேற்றைய வகுப்பிலே நாம் மலக்குகள் மற்றும் வேதங்களை ஈமான் கொள்வதை பற்றி முழுவதுமாக பார்த்தோம். இன்று அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, மலக்குகளை ஈமான் கொள்வது, வேதங்களை கொள்வது, இந்த 3க்கு பிறகு வரக்கூடியது என்ன? நபிமார்கள், அதாவது ருசுலிஹி, ரசூல்மார்களை, தூதர்களை நம்பிக்கை கொள்வது. இது 4வதாக வருகிறது. சரி, அது என்ன? தூதர்களை நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ்வின் அடியார்களை தூதர்களை நம்பிக்கை கொள்வது என்பதுதான் ஈமானின் தூண்களில் 4வது தூணாக வருகிறது. ஒரு அடியானின் ஒரு தூண், ஒரு அடியானின் ஈமான், இதை ஈமான் கொள்ளாது அந்த அடியானின் ஈமான் நிலை பெறாது. ஐ லா யஸஹு ஈமானுல் அப்தி இல்லா பிஹி. மேலும் நபி ரசூல்மார்களை, தூதர்களை ஈமான் கொள்வதற்கான அர்த்தம் என்ன? தூதர்களை ஈமான் கொள்வதற்கான அர்த்தம் என்றால், முதலில் அல்லாஹ் அவர்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பியிருக்கிறான் என்று உறுதி கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிமார்களை, அந்த ரசூல்மார்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பியிருக்கிறான் என்று நாம் உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு உறுதி கொள்வதுதான் முதல் விஷயமாக இருக்கிறது. மேலும் எந்த செய்தியை அவர்கள் கொண்டு வந்தார்களோ, அவர்கள் கொண்டு வந்தார்களே அந்த செய்திகள், அந்த செய்தி அனைத்தும் சத்தியம் என்று ஈமான் கொள்வது. அதே போல் நபிமார்கள், அந்த தூதர்கள் விஷயத்தில் நாம் இன்னும் நம்பிக்கை கொள்வது என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி நமக்கு, அவர்களின் பெயர்களை அவனுடைய வேதத்தில் சில பெயர்களை நமக்கு அறிவித்தான், அதை நாம் ஈமான் கொள்கிறோம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் சுன்னாவிலும் அதில் நபிமார்களில் சில பெயர்களை நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்முடைய வரலாற்று அல்லாஹ்வின் அடியார்களே, நபிமார்களின் பெயர்கள், ரசூல்மார்களின் பெயர்கள் எல்லாம் நம்மளுக்கு எங்கேருந்து வந்தது? நம்மளுக்கு வந்தது எங்கே? நம்மளுக்கு எப்படி தெரியும் இப்படி ஒரு நபி இருந்திருக்கிறார், இப்படி நபி செய்திருக்கிறார், இவ்வாறு ஒரு ரசூல் இருந்திருக்கிறார் என்று? இது அனைத்தும் குர்ஆன் சுன்னாவிலும் தான் நமக்கு வந்திருக்கிறது. அது அனைத்தையும் ஈமான் கொள்கிறோம், அந்த பெயர்கள் அனைத்தையும் ஈமான் கொள்கிறோம். நபிகள் அவ்வாறு ரசூல்மார்கள் இருக்கிறார்கள் என்று ஈமான் கொள்கிறோம். அதில் ஒரு சில பேர் யார்? இப்ராஹிம், மூசா, ஈசா, இத்ரீஸ், மேலும் அதல்லாத மற்ற சொல்லப்பட்ட அனைவர்களும், யூசுப், யூனுஸ், அனைவர்களும் அலைஹிமுஸ்ஸலாம், அவர்கள் அனைவர்களும் நாம் ஈமான் கொள்கிறோம். மேலும் அடுத்ததாக இதுதான் முக்கியம், இதில் சொல்லப்படாத, குர்ஆனிலும் சுன்னாவிலும் நமக்கு சொல்லப்படாத இன்னும் எத்தனையோ பெயர் இருக்கிறார்கள் என்று ஈமான் கொள்கிறோம். இதில் சொல்லப்பட்டவர்கள் மட்டுமல்ல ரசூல்மார்கள், நபிமார்கள் என்று அல்ல, இன்னும் எத்தனையோ பேர் இந்த தூதர்களில் இருக்கிறார்கள். அதுவும் முக்கியமாக நாம் இங்கே பார்த்து கொண்டிருப்பது அல்லாஹ்வின் அடியார்களே, இறை தூதர்கள். தூதர்கள் என்பது வேறு, நபிமார்கள் என்பது வேறு என்ற ஒரு விஷயம் பின்னால் வரும் பிஇத்னில்லாஹ், அதை நாம் பார்ப்போம். ஆனால் இங்கே குர்ஆனில் நமக்கு வருவது என்ன? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ அன்பியாஹி வ ருசுலிஹி வ ருசுலிஹி. அப்படி என்றால் நாம் இங்கே கவனமாக பார்க்க வேண்டியது ருசுல், ரசூல்மார்களை பற்றி நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, என்ன வித்தியாசம் அவர்களுக்கு மத்தியில்? பின்னால் வரும் ஷேக் சொல்கிறார்கள். சரி,
இது அல்லாத சொல்லப்படாத பல நபிமார்களின் பெயர்கள் இருக்கிறது. அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அல்லாஹ் நமக்கு அறிவிக்கவில்லை. அவர்களை பற்றி நமக்கு அல்லாஹ் அறிவிக்கவில்லை. அவர்களின் பெயர்களை பற்றி நமக்கு அல்லாஹ் அறிவிக்கவில்லை. அவர்களின் சம்பவங்களை பற்றி நமக்கு அல்லாஹ் அறிவிக்கவில்லை என்று இப்படி இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அதே சமயம் நாம் அவர்களை நாங்கள் ஈமான் கொள்வோம். அவர்களை நாம் ஈமான் கொள்வோம். நுமினு பிகுல்லி மா ஸஹ்ஹ மின் அக்பாரிஹிம் அலைஹிமுஸ் ஸலாம். அதே போல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த, நபிமார்கள் ரசூல்மார்கள் அறிவித்த அனைத்தையும் நாம் ஈமான் கொள்கிறோம். சரி, அடுத்தது வேறு என்ன இருக்கிறது? நம்பிக்கை கொள்வது என்பது, ரசூல்மார்களை நம்பிக்கை கொள்வது என்று ஈமான் 6 தூண்கள் என்று சொல்கிறோம். அந்த விளக்கத்தை தான் ஒன்றொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் முக்கியமானதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபிமார்களை மனிதர்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் அர்ஸலஹுமுல்லாஹு சுப்ஹானஹு ரஹ்மத்தன் லின்னாஸ், ஒரு கருணையாக இந்த மனிதர்களுக்கு அனுப்பியிருக்கிறான். மேலும் இருட்டிலிருந்து, அசத்தியத்திலிருந்து சத்தியத்திற்கு பால் மக்களை வெளிக்கொணர்வதற்காக அனுப்பியிருக்கிறான். அடுத்ததாக நாம் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயம், நபிமார்கள் விஷயத்தில், ரசூல்மார்கள் விஷயத்தில் நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயம், அதிலும் கடைசி முத்திரையாக யார் வருகிறார்கள்? முஹம்மது இப்னு அப்துல்லா அல் ஹாஷிமி. முஹம்மத் இப்னு அப்துல்லா அல் ஹாஷிமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அவர்கள்? முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் யார்? ஹாஷிமின் மகன் இப்னு ஹாஷிம். ஹாஷிம் யார்? அப்து மனாஃபின் மகன். அப்து மனாஃப் யார்? குசையின் மகன். குசை யார்? கிலாபின் மகன். கிலாப் யார்? இவ்வாறு ஒரு தொடர்ந்து பிரசித்தி பெற்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸபு தொடரை மனப்பாடம் செய்வது மிகவும் அருமையான ஒரு விஷயமாக இருக்கும். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அதை சுருக்கமாக இந்த இடத்தில் நாம் சொல்லும் என்றால் குறிப்பிட்டு வார். முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப், முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்து மனாஃப் இப்னு குஸை இப்னு கிலாப் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். குஸை இப்னு கிலாப் இப்னு முர்ரத் இப்னு கஅப் இப்னு லுஐ என்று இவர்கள் அனைத்தும் கடைசியில் அத்னான் என்று முடியும். ஒரு 14 பேர் முடிந்து அத்னான் என்று முடியக்கூடிய ஒரு விஷயம். சரி, இந்த நபி இறுதி நபியாக இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக வேற என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது? மேலும் அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் அனுப்பினான். அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் இவர்களை அனுப்பினான். இரு வர்க்கத்திற்கும் அனுப்பினான். அது யார் இரு வர்க்கம்? மனித வர்க்கம், ஜின் வர்க்கம். இரு வர்க்கத்திற்கும் அனுப்பினான். இதுதான் இந்த தூணின் பால் நாம் ஈமான் நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயம் நம் மீது கடமையாக இருக்கிறது. இப்போது நாம் சொன்ன இந்த அனைத்தும் தான். இதுதான் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், தன்னை முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள் தூதர்களை ஈமான் கொள்வது என்றால் என்ன என்று கேட்டால் இதுதான். இந்த அடிப்படையை கூட ஞாபகம் வைத்துக் கொள்ளாமல், இந்த அடிப்படை கூட கற்பதற்கு இந்த பூமியில் நமக்கு நேரம் இல்லை என்றால் நம் வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையை கூட தெரிந்து கொள்வதற்கு இன்னும் மார்க்கத்தின் உள் சார்ந்த விஷயங்களை படிப்பது என்பதை சொல்லவில்லை பொதுமக்களுக்கு. அது மாணவர்களும் உலமாக்களும் செய்ய வேண்டிய வேலை. அதை அவர்கள் செய்கிறார்கள். அது ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயா என்றால் அந்த சமூகத்தில் யாராவது ஒருவர் அதை எடுத்து நடத்திவிட்டால் போதும், மற்றவர்கள் மீதுள்ள அவர்கள் மீது உள்ள அந்த கடமை நீங்கிவிடும். அவர்கள் மீது மற்றவர்கள் மீது கடமை இருக்காது. ஆனா ஃபர்து ஐன் என்றால் என்ன? உங்களுக்காக நான் செய்ய முடியாது, எனக்காக நீங்கள் செய்ய முடியாது.
அவர்களுக்காக அனைவர்களும் செய்ய வேண்டும், அப்போதுதான் அந்த கடமை நீங்கும் என்று இருப்பதுதான் ஃபர்து ஐன். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஃபர்து ஐன். இதெல்லாம் அடிப்படை மார்க்க கல்வியை படிக்க வேண்டும், ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு கூட நம்ம நேரத்தை ஒதுக்க முடியவில்லையான ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். அந்த வாழ்க்கை சுழற்சியில் நாம் சிக்கிக் கொண்டோம் என்றால் வெளிவர வேண்டியது நாம் தான். வெளிவர வேண்டிய நினைக்கக்கூடியது, முடிவு செய்ய வேண்டியது நாம் தான். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானா. சரி, அடுத்ததாக அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅவுடைய இந்த கொள்கை சார்ந்த இந்த விஷயத்தில் என்னவென்றால், நபிமார்களை அடுத்ததாக பார்ப்போம். நபிமார்களுக்கு மத்தியில் ஒருவரை விட மற்றொருவர்கள் சிறப்பில் சற்று பெரியவராக இருக்கிறார்களா? ஆம். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவிலே நம்முடைய கொள்கையில் அல் அன்பியா யதஃபாதலூன், நபிமார்கள் ஒருவரை மற்றவரை காட்டிலும் சிறப்புக்குரியவர்களாக இருப்பார்கள். அவர் மற்றவரை காட்டிலும் சிறப்புக்குரியவர்களாக இருப்பார்கள். இது நம்முடைய கொள்கை. அடுத்தது வஅன்னஹு யஜூஸ் அன் நுஃபாதில பைனல் அன்பியா. நாம் ஏனெனில் மார்க்கத்தில் ஆதாரத்தை வந்ததின் பால் அனுமதி இருக்கிறது இந்த நபியை விட இந்த நபி சிறப்பு மிக்கவர் என்று சொல்வதற்கு. ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? இந்த நிபந்தனை என்னவென்றால், இது பெருமையின் அடியாக, ஒரு கிபிரின் அடிப்படையா, அல்லது ஒரு கிபிரின் அடையாளமாக, அல்லது கண்மூடித்தனமாக என்னுடைய நபிதான் பெரியவர், உங்களுடைய நபி பெரியவர் அல்ல என்று போட்டி போடுவதற்கானது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் பேசக்கூடாது. மின் கைரி அன் நதஅஸ்ஸப லி அஹதின் மின்ஹும், யார் இவர் தான், இந்த நபி தான் சிறந்தவர் என்று அதற்காக வாதிடுவது, இதுதான் தஅஸ்ஸுப், இதுதான் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியதாக வந்துவிடும். இது அல்ல இந்த இடத்திலே அர்த்தம். மார்க்கத்தில் அல்லாஹ் இதை சொல்லியிருக்கிறான், இதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், இதை ஈமான்கிறோம். ஒரு நபி மற்ற நபியை காட்டிலும் சிறப்பிலும் அந்தஸ்திலும் உயர்ந்திருக்கிறார் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். சரி, ஆதாரங்கள் தான் நபிமார்களை காட்டிலும் ஒரு நபியை காட்டிலும் மற்ற நபி சிறந்தவர் என்று நமக்கு ஆதாரம் தான் சொல்கிறது. அலபாதின் ஃபயஜூஸு தஃதீலு பிஹிம். நாம் சரி, சில பேர் கூறலாம், சூரா பக்ராவிலே 136வது வசனத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மின்ஹும். பக்ராவிலே ஒரு வசனம் வருகிறது, லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மின்ஹும். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மின்ஹும். அவர்களுக்கு மத்தியில், அந்த நபிமார்களை நாங்கள் ஈமான் கொண்ட நாங்கள் அவர்களுக்கு மத்தியில் யாரையும் பிரித்து பார்க்க மாட்டோம். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், யாரையும் நாம் பிரித்து பார்க்க மாட்டோம் என்று ஒன்று வருகிறது. ஆனால் இப்போது நாம் இதுக்கு முன்னால் சொன்னது என்ன? ஒரு நபியை காட்டிலும் மற்றொரு நபி சிறப்பில் அந்தஸ்தில் கூடுதலாக இருக்கலாம், அவர்கள் இருப்பார்கள் என்று பார்த்தோம். சரி, இது எவ்வாறு அணுகலாம்? அதை உலமாக்கள் எவ்வாறு அணுகுகிறார்கள் என்பதை பாருங்கள். இந்த இடத்தில் பக்ராவிலே 136வது வசனத்தில் வரக்கூடிய இந்த இடத்தில் இதோட அர்த்தம் என்னவென்றால், லா நுஃபர்ரிகு பிஇதிபாரில் ஈமான் ஃபனுமினு பிபாத் வ நுகஃபிரு பிபாத். இந்த இடத்தில் என்னவென்றால், நாங்கள் ஒரு நபியை ஒரு சாராரை நாங்கள் ஈமான் கொள்வோம், ஒரு சாரார் நபிமார்களை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம். அதுதான் இதன் அர்த்தம். நாங்கள் ஒரு சாராரை ஈமான் கொள்வோம், ஒரு நபிமார்களை ஈமான் கொள்வோம், ஒரு சில நபிமார்களை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று பிரித்து பார்க்க மாட்டோம். மாறாக நாங்கள் எல்லா நபிமார்களையும் ஈமான் கொள்வோம். எல்லா நபியும் நபிதான், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிதான், அவர்கள் கருணையாக மக்களுக்கு அனுப்பப்பட்டார்கள், அனைத்து வர்க்கத்திற்கும் அனுப்பப்பட்டார்கள் என்று நாம் ஈமான் கொள்வோம். அதுதான் 134வது 136வது வசனம் நமக்கு சொல்கிறது. நஹ்னு எல்லா அன்பியாவை நாம் ஈமான் கொள்கிறோம், அவர்களுக்கு என்ன இறக்கி அருளப்பட்டதோ, வபிமா உன்சில அலைஹிம், எப்படி யூதர்களை போல் அல்ல, யூதர்களை போல் அல்ல. அவர்கள் என்ன செய்தார்கள்? சில வேதத்தில் சில பகுதிகளை ஈமான் கொண்டார்கள், சில பகுதிகளை என்ன செய்தார்கள்? நிராகரித்தார்கள். இவ்வாறு நாம் அல்ல. சில அன்பியாக்களை நபிமார்களை ஈமான் கொண்டார்கள், சில அன்பியாக்களை நபிமார்களை அவர்கள் நிராகரித்தார்கள். இது அல்ல நம்முடைய விஷயம்.
இந்த விஷயம் இது அல்ல. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மற்றொரு ஹதீஸ் இருக்கிறது புகாரியிலே 3414வது ஹதீஸ், முஸ்லிமிலே 2373வது ஹதீஸ். என்ன ஹதீஸ்? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், وأما ورد في حديث كحديث لا تفضلوا بين أنبياء الله لا تفضلوا بين أنبياء الله. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், لا تخيروا بين الأنبياء. சரி, வசனத்திற்கு பதில் சொல்லிவிட்டோம். இப்போது ஹதீஸும் வருகிறது. நபிமார்களுக்கு மத்தியில் ஒருவர் ஒருவரை விட சிறப்பிலே முந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் இடை போட்டுக் கொள்ள வேண்டாம். மேலும் ஒரு நபியை விட இன்னொரு நபி சிறப்பானவர், துகையிரு ஹைர், இவரை விட இவர் சிறப்பானவர் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டாம் என்று வருகிறது. இதை எவ்வாறு அணுகுவது? இந்த இரண்டு ஹதீஸுமே புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 2414, 2412. சரி, இதை எவ்வாறு அணுகுவது? இதரையும் இரண்டு விஷயத்தில், இரண்டு கோணத்தில் அணுகலாம். ஏனில் வெறுமன இதில் மட்டும் நிற்கவில்லை, பல ஆதாரங்கள் பின்னால் வர இருக்கிறது. ஒரு நபியை விட, ஒரு ரசூலை, ஒரு தூதரை விட மற்றொரு தூதர் சிறப்பிலும் அந்தஸ்திலும் சிறந்திருக்கிறார். அதன் அடையாளமே என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நபிகளாரை காட்டிலும், மற்ற நபிமார்களை காட்டிலும், மற்ற தூதர்களை காட்டிலும் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்தி மனாஃப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாநபி எல்லா நபிமார்களை காட்டிலும், எல்லா தூதர்களையும் சிறந்திருக்கிறார் என்ற ஆதாரங்கள் அவ்வளவு இருக்கிறது. சரி, இந்த இரண்டு ஹதீஸை எவ்வாறு அணுகலாம் என்றால், ஷேக் சொல்கிறார்கள், முதல் கோணத்தில் அன் ஹாதா கான قبل ان يخبر الله عز وجل تعالى نبيه عن التفضيل. இது எப்போது இருக்கலாம் என்று, இது எவ்வாறு இந்த ஹதீஸ் அணுகலாம் என்றால், இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபியை, அதாவது முஹம்மது நபியை அல்லது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிமார்களுக்கு மத்தியில் சிறப்புகள், அந்தஸ்துகள் ஒருவர் மற்றவரை காட்டி உயர்ந்திருக்கிறார்கள் என்ற இந்த விஷயத்தை அல்லாஹ் தன் தூதருக்கு அறிவிப்பதற்கு முன்னால் இது நடந்திருக்கலாம். முதல் விஷயம். ஏனெனில் மார்க்கம் படிப்படியாக இறக்கி அருளப்பட்டது. இந்த சம்பவத்தை சொல்லி என்ன சொல்கிறார் என்றால், இவ்வாறு ஒருவர் மற்றொரு விட இந்த அந்தஸ்திலே சில நபிமார்கள் மற்றவரை காட்டிலும் சிறப்பு இருக்கிறார்கள் என்று அந்த சொன்னதை ரப்புல் ஆலமீன் இது நடப்பதற்கு முன்னால் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கலாம். மற்றொரு கோணம் பார்த்தால் இதில் என்னவென்றால், ஒருவரை மற்றவரை கூடாதீர்கள் என்ற அர்த்தம், இதை கொண்டு ஒரு நபியை மட்டப்படுத்துவதற்காக, ஒரு தூதரை நீங்கள் அவர்களுடைய கண்ணியத்தை குறைக்கும் விதமாக நீங்கள் செய்யாதீர்கள் என்று அந்த கோணத்தில் நீங்கள் பண்ணாதீர்கள். ஒருவரை சிறப்பானவர், ஒருவர் அந்தஸ்திலே உயர்ந்தவர் என்று சொல்வதனால் மற்ற நபியுடைய அந்தஸ்தை குறைக்கும் விதமாக இதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று இந்த வசனங்கள் சொல்லியிருக்கலாம், இந்த ஹதீஸ்கள் இருந்திருக்கலாம். ஏன் இன்னும் சொல்ல போனால், நபியார், முஹம்மது நபியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையை விரும்பக்கூடியவர்களா? பெருமையை விரும்பக்கூடியவர்களா? இந்த பூமி, இந்த உலகம், இந்த பூமி பார்த்திராத ஒரு இந்த உலகம், இந்த பூமி பார்த்திராத ஒரு தன்மையான மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த ஹதீஸாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் தூதர் தன்னை சிறப்பித்து கூறக்கூடிய எந்த ஹதீஸாக இருந்தாலும் சரி, அது வஹீயாக இருப்பதினால், மக்களுக்கு தெரிய வேண்டிய கட்டாயமாக இருப்பதினால், அல்லாஹ் அறிவித்ததை அதை சொல்லியே ஆக வேண்டும் என்ற அந்த ஒரே அடிப்படையினாலே தவிர ஒருபோதும் இந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையை எதிர்பார்த்தோ, மக்கள் தன்னை புகழ வேண்டும் என்று எதிர்பார்த்தோ, ஹாஷா ஹாஷா யகூன நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்திருப்பார்கள் என்று நாம் நினைக்க கூடாது. ஏனெனில் இது அனைத்தும் சத்தியம், இது வெளிக்கொணரப்பட வேண்டும், மக்களுக்கு தெரிய வேண்டும். என்னுடைய அந்தஸ்து இதுதான் என்று அல்லாஹ் என்னை இவ்வாறு வைத்திருக்கிறார் என்று சொல்வது வேறு, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதனால் இந்த ஹதீஸை கொண்டு நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால், ஒரு நபியை சங்கடப்படுத்துவதன் மூலமாக நாம் இது அமையக்கூடாது, அவரை கண்ணியக்குறைவாக என்ற நோக்கத்தில் இதை நாம் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். சரி, அடுத்ததாக வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மற்ற நபிமார்களை காட்டிலும் சிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்தவரை நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 4712வது ஹதீஸ். என்ன சொல்கிறார்கள்? அன சய்யிதுன் நாஸி யௌமல் கியாமஹ், மறுமையில் மனிதர்களுக்கு தலைவர், மனிதர்களுக்கு தலைவராக யார் இருக்கிறேன்? நான் இருக்கிறேன். இது எதை காட்டுகிறது? எல்லா நபிமார்களும் இதில் அடங்கி விடுவார்கள். அன சய்யிதுன் நாஸி யௌமுல் கியாமஹ், புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். தெளிவாக உலமாக்கள் சொல்கிறார்கள், இதோ இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரம். நபிமார்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பிலும் அந்தஸ்திலும் மிக உயர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு ஆதாரம் புகாரியிலே நாம் சொன்ன இந்த ஹதீஸ். அதேபோல் வஹுவ ஸாஹிபுல் மகாமுல் மஹ்மூத், யாருக்கும் கொடுக்கப்படாத அந்த மகாமுல் மஹ்மூத், அந்த தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஷிஃபாத்தை, அந்த பரிந்துரையை, அந்த ஷஃபாத் பரிந்துரையை தருவதற்கான அந்த மகாமுல் மஹ்மூதை அல்லாஹ் அந்த இடத்திலே வழங்குகிறான். மேலும் இதற்கு முன்னால் இருந்த எந்த நபிமார்களுக்கும் தராததை அல்லாஹ், நபிமார்களுக்கு தராததை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அல்லாஹ் கௌரவித்திருக்கிறான், சிறப்பித்திருக்கிறான். அதில் ஒரு ஹதீஸ், 5வது ஹதீஸ், அதாவது சஹீஹுன் பி ஷவாஹிதி, அஹ்மதிலும் திர்மிதியிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். திர்மிதியில் 3615வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ்? திர்மிதியில் 3615வது ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆதமின் சந்ததியில் நான் தலைவனாக இருக்கிறேன். அன சய்யித், நான் முதலாவனாக இருக்கிறேன். அன சய்யிது வலது ஆதம் யௌமல் கியாமஹ், மறுமை நாளில். கவனியுங்கள், ஹதீஸை கவனியுங்கள். நான் மறுமை நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதமின் சந்ததியில் தலைவனாக இருக்கிறேன், சய்யிதாக நான் இருக்கிறேன். சய்யித் என்றால் என்ன? சய்யித் சாதா மின் சாதாத் என்ற வார்த்தை வருகிறது. தலைமை, தலைவர் என்று வரும், முதலானவர். சரி, மேலும் என்ன சொல்கிறார்கள்? வ அன, கவனியுங்கள், இதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா ஃபக்ர், இதில் பெருமை இல்லை. கவனியுங்கள், தன்மையை பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தன்மையை பாருங்கள். இதில் பெருமை இல்லை. இவ்வாறு சொல்லிவிட்டு நான் தலைவனாக இருக்கிறேன், இதில் பெருமை இல்லை. வலா ஃபக்ர். பின்பு சொல்கிறார்கள், வ அன அவ்வலு மன் தன்ஷக்கு அன்ஹுல் அர்த், எனக்கு தான் முதலில் இந்த அர்த், இந்த பூமி பிளக்கும். மறுமையில் யாருக்கு, யாருடைய கபர், யாருடைய இடம் முதலில் பிளக்கும்? வ அன அவ்வலு மன் தன்ஷக்கு அன்ஹு அல் அர்த், இந்த பூமி முதலில் பிளப்பது எனக்குத்தான். வலா ஃபக்ர், இதிலும் பெருமை இல்லை. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் சொல்கிறார்கள், வபியதி லிவாஉல் ஹம்த், என் கையில் தான் இந்த ஹம்த் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கொடி என் கையில் தான் இருக்கும். இதெல்லாம் எதை காட்டுகிறது? சிறப்புகளை காட்டுகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு அனுப்பப்பட்ட நபியின் சிறப்புகளை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. நமக்கு அனுப்பப்பட்ட நபியின் அந்தஸ்து என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் தெரியும் அந்த சுன்னாவை பின்பற்றுவதற்கான, அந்த சுன்னாவை பின்பற்ற தூண்டக்கூடிய விஷயங்களை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். மேலும் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்லிவிட்டு அந்த கொடி என் கையில் இருக்கும், அதில் எந்த பெருமையும் இல்லை. மேலும் சொல்கிறார்கள், ولا فخر آدم فمن دونه تحت لوائي ولا فخر. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் சரி, அவர்கள் அல்லாத அனைவர்களும் சரி, எல்லோரும் என் கொடிக்கு கீழ் தான் இருப்பார்கள். எல்லோரும் யாருக்கு கீழ் இருப்பார்கள்? நான் பிடித்திருக்கக்கூடிய அந்த கொடிக்கு கீழ் இருப்பார்கள். வலா ஃபக்ர், அதில் எனக்கு இந்த பெருமையும் இல்லை. திருமதியிலே 3615வது ஹதீஸ். அல்லாஹ்வின் அடியார்களே, இது என்ன தெரிகிறது? சொல்கிறார்கள் ஷேக் அவர்கள், எல்லா மனிதர்களும் அன்று அந்த நபி தூதரின் கொடிக்கு கீழ் தான் இருப்பார்கள் மறுமை நாளில்.
ஏன் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இந்த இடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் இப்போது எந்த தூணில் இருக்கிறோம்? 4வது தூணில் இருக்கிறோம். ஈமானின் தூண்களில் 4வது தூண் எதை பற்றி வருகிறது? தூதர்களை பற்றி வருகிறது. பொதுவாக தூதர்களை பற்றி நம்பிக்கை கொள்வது என்பதை இப்போதுதான் பார்த்தோம். இப்போது பிரத்யேகமாக எதை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? நபிமார்களில் ஒருவரை விட அந்தஸ்து உள்ளவர்களாக இருப்பார்களா என்று பார்ப்பதில் ஆம் இருக்கிறது என்பதற்கான ஆதாரமே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களை காட்டிலும் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிவதின் மூலமாகவே நாம் தெரிந்து கொண்டோம். நபிமார்களுக்கு மத்தியில் சிறப்புகள் இருக்கிறது, இன்னும் பின்னால் வர இருக்கிறது, பாருங்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பக்ராவிலே 253வது வசனம், பக்ராவிலே 253வது வசனத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், தெளிவான ஆதாரம். அல்லாஹ் சொல்லிவிட்டான், நபிமார்களுக்கு மத்தியில் சிறப்புகள், ஒருவரை காட்டி சிறப்புகள் இருக்கின்றது என்று. எப்படி? வசனத்தை பாருங்கள். தில்க ருசுலு ஃபضلنا بعضهم على بعض. இந்த தூதர்களை நாம் ஒருவரை மற்றவரை காட்டிலும் நாம் சிறப்பித்திருக்கிறோம். ஒருவரை மற்றவரை காட்டிலும் நாம் அவர்களுக்கு கண்ணியத்தையும் சிறப்பையும் இவரை விட இவருக்கு நாம் அதிகம் என்ற அந்த அடிப்படையை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லிவிட்டான். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் பார்த்த லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும் என்ற இந்த வசனமோ அல்லது மற்ற அந்த 2 ஹதீஸுகளோ, நபிமார்களுக்கு மத்தியில் நீங்கள் சிறப்பை காட்டாதீர்கள் என்ற அந்த ஹதீஸுகள் அனைத்தும் நம்மை இந்த கொள்கையை கொள்வதிலிருந்து நம்மை தடுக்காது. அதில் முக்கியமான ஆதாரங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வசனங்கள், அவருடைய ஹதீஸுகள். அதிலும் முக்கியமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், தில்க ருசுலு ஃபضلنا بعضهم على بعض. மேலும் சொல்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், மின்ஹும் மன் கல்லம அல்லாஹ் ورفع بعضهم درجات. அதிலும் சில பேர் என்ன ஆகியிருக்கிறது? அல்லாஹ் பேசியிருக்கிறான். கல்லம அல்லாஹு, அல்லாஹ் பேசியிருக்கிறான். அந்தஸ்து அல்லவா, சிறப்பல்லவா? மேலும் சில பேர்களுடைய அந்தஸ்தை, தரத்தை அல்லாஹ் உயர்த்திருக்கிறான் நபிமார்களில். இதுவே தெளிவான ஆதாரமாக இருக்கிறது. மேலும் சூரத்துல் இஸ்ராவிலே 55வது வசனம், சூரா இஸ்ராவிலே 55வது வசனம், அல்லாஹ்வின் அடியார்களே, அது எதை காட்டுகிறது? அதை நமக்கு எதை காட்டுகிறது என்றால் இதே விஷயத்தை தான் காட்டுகிறது. என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், வலகத் ஃபضلنا بعض النبيين على بعض. சில நபிமார்களை நாம் சிலர்களை காட்டிலும் நாம் சிறப்பித்திருக்கிறோம், சிறந்தவர்களாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஆதைனா தாவூத ஜபூரா. நாம் தாவூதுக்கு எதை வழங்கினோம்? ஜபூரை நாம் வழங்கினோம். மேலும் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ நபிமார்கள் விஷயத்தில் என்ன ஈமான் கொள்ள வேண்டும் என்றால், ஃபில் அன்பியா அலைஹிஸ்ஸலாம் அன்னஹும் சாதிகூன். அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்த அனைத்தையும், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அனைத்தையும் அவர்கள் எந்தவித குறை இல்லாமல் எத்தி வைத்து விட்டார்கள் என்பதையும் நாம் முழுவதுமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் இந்த தூது செய்தியை, இந்த இறை செய்தியை மக்களுக்கு எத்தி வைத்ததில் எந்த குறையும் வைக்கவில்லை, அதில் எந்த குறைபாடும் நடக்கவில்லை, அதில் எந்த விஷயத்திலும் அவர்கள் அலட்சியம் காட்டவில்லை என்று நம்பிக்கை கொள்வதும் நபிமார்களை ஈமான் கொள்வதுடைய அங்கத்தில் வந்துவிடும். அன்னஹும் லா யுஃபர்ரிது ஃபி ஷைஇன் மினல் வஹி. அவர்கள் வஹியை மக்களுக்கு அறிவித்ததில் எந்த குறையும் வைக்கவில்லை என்று ஈமான் கொள்வது இதோடைய ஒரு பங்காக, ஒரு அங்கமாக வருகிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இன்னும் நபிமார்களில் வலிமை மிக்க நபியாக இருக்கிறார்கள். யார் அவர்கள்? உலுல் அஸ்ம். இன்னும் நபிமார்கள், இதெல்லாம் ஆதாரம். ஒரு நபியை காட்டிலும் மற்ற நபி சிறப்பாக இருக்கிறார் என்று சொல்வதற்கான ஆதாரத்தை பாருங்கள். சில நபிமார்களில் யார் இருக்கிறார்கள்? உலுல் அஸ்ம். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நபிமார்களில் உலுல் அஸ்ம் என்று, நபிமார்கள் ரசூல்மார்கள் என்று வந்தால் இவர்கள் தான் முதலில், இந்த 5 பேர் தான் முதலில். காரணமும் சொல்கிறார்கள் உலமாக்கள், எல்லா நபிமார்களை, எல்லா தூதர்களை காட்டிலும் அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், அந்த சோதனையில் உறுதியாக நின்றவர்கள், அந்த சோதனைகளை அதை எதிர்த்து அதிலே சத்தியத்திலே திளைத்து நின்றவர்களில் அந்த அஸ்ம், அந்த உறுதி கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலுல் அஸ்மி மினர் ருசுல் என்று ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறான். யார் அந்த உலுல் அஸ்ம்?
அந்த தெரிந்த முற்பேறுகளை எல்லாம் சொல்லிவிடுவதா? தெரிந்து உணர்ந்து சொல்கிறீர்களா அல்லது பார்ப்போம். ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த இடத்திலே, வமினல் அன்பியா மன்ஹும் உலுல் அஸ்மி மினர் ருசுல் ஹஸ்ஸஹுமுல்லாஹு சுப்ஹானஹு வப்தலாஉம். மேலும் ஷேக் இங்கே மிக முக்கியமான ஒன்றை பதிவு செய்கிறார்கள். ஷேக் அரஃபாத், பொதுவாகவே நபிமார்களே சிறந்தவர்கள் இந்த இவர்கள் தான், இந்த உலுல் அஸ்மு தான். இத்லாக் சிறந்தவர்களே இவர்கள் தான். யார் அவர்கள்? வரிசை வேறைப்படுத்துகிறார்கள். இது வரிசையான விஷயத்தை சொல்கிறார் என்பது தெரியவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நூஹ், இப்ராஹிம், மூசா, ஈசா, இந்த 5 பேர், இந்த 5 நபிமார்கள், இந்த 5 ரசூல்கள், அல்லாஹ்வின் தூதர்கள், உலுல் அஸ்ம் என்று அடையாளப்படுத்தக்கூடியவர்கள். முஹம்மது, நூஹ், இப்ராஹிம், மூசா, ஈசா அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். அஃதலுஸ் ஸலாத்தி வஸ்ஸலாம் அலா நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இதை நாம் உறுதி கொள்ள வேண்டும். சிறந்ததிலே இவர்கள். ஏன்? இவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை போல வேறு யாருக்கும் இவ்வளவு சோதனை ஏற்படவில்லை. அந்த சோதனையை உறுதியாக நின்று மக்களுக்கு சத்தியத்தை எடுத்துரைத்ததில் மகா பங்கு மற்ற நபிமார்கள் இருக்கிறது, தூதர்களிடம் இருக்கிறது. அதை காட்டிலும் இவர்கள் சிறந்திருக்கிறார்கள் என்பதே எதை காட்டுகிறது? ஒருவரை விட சிறந்து இருக்கிறார்கள். ஆனால் இது ஒருபோதும் மற்ற நபிமார்களின் கண்ணியத்திற்கோ அல்லது அவர்களை தாழ்த்தி பேசுவதற்குரிய நிலைமையாக அது வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த இடத்தில் எல்லாம் ஒருவரை காட்டி நீங்கள் செய்யாதீர்கள் என்றதை சொல்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் பக்கராவிலே? லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும். ஒரு சாராரை ஈமான் கொள்வோம், ஒரு சாராரை ஈமான் கொள்ள மாட்டோம் என்று வந்துவிடக் கூடாது. சரி, அடுத்ததாக குர்ஆனிலே இன்னும் சொல்ல போனால் ஒரு சில பெயர்களும் கூறப்பட்டுள்ளது. யார் அவர்கள்? நல்லோர்கள். ஒரு சில நபர்கள் அந்த இடத்திலே கூறப்பட்டுள்ளது. அவர்கள் நல்லோர்கள், நபிமார்கள் அல்ல. ஆனாலும் அவரை பற்றி ஒரு சிறிய விஷயம் இங்கே பார்த்துக் கொள்ள வேண்டும். யார் அந்த நல்லோர்கள்? குர்ஆன் நமக்கு நபிமார்கள் சொல்லாத பெயர்களையும் நமக்கு சொல்லியிருக்கிறது. குர்ஆனில் ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து கூறும் பொழுது உடனடியாக அது நபியாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லக்கூடாது. குர்ஆனிலே சாலிஹான மனிதர்கள் என்ற அடிப்படையில் வரும் பொழுது அது அந்த மனிதர்கள் என்ற ஒரே அர்த்தத்திற்காக அவர் நபியாக இருக்கலாம் என்று முடிவு செய்யக்கூடாது. அவர் நபி இல்லாத ஒரு மனிதராக கூட இருக்கலாம், ஒரு சாலிஹானவராக கூட இருக்கலாம். அந்த வரிசையில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், வகத் யظنون انهم من الانبياء, சில பேர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நபிமார்கள் என்று நினைக்கிறார்கள். وهم ليسوا كذلك, ஆனால் அவர்கள் நபிமார்கள் அல்ல. யார் அவர்கள்? லுக்மான், மேலும் வதில் கர்னைன், குர்ஆனில் கூறப்பட்ட லுக்மான், தில் கர்னைன். அதேபோல் இக்வத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர்கள். உடனே நினைத்திருவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களா? அவர்களா? அவர்கள் வேற ஏதோ செய்திருக்கிறார்களே. ஷேக் அவர்கள் அதை பேசுகிறார்கள், பின்னால் பார்ப்போம். நல்லோர்களில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரின் சகோதரர்களா? அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் தௌபா செய்து விட்டார்கள். ஷேக் அவர்கள் அதை பேசுகிறார்கள், பார்ப்போம். இவர்கள் லுக்மான், துல்கர்னைன், இக்வத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர்கள். இவர்கள் அனைவர்களும் சாலிஹூன், இவர்கள் அனைவர்களும் நல்லோர்கள். குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட இவர்கள் அனைவர்களும் நல்லோர்கள். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை குறிப்பிடுகிறான். ஆனால் எந்த ஒரு வசனமோ எந்த விதமான ஒரு ஹதீஸோ இவர்களை நபி, முக்கியமாக லுக்மான் அல்லது துல்கர்னைன் இவர்களை எல்லாம் நபி என்று சொல்வதற்கான ஆதாரம், நபித்துவம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கான ஒரு ஆதாரம் எதுவும் இல்லை என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். சரி, இக்வத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் என்ற விஷயத்தில் சில பேர் என்ன சொல்கிறார்கள் என்றால், فعلى قول عند بعض العلماء انهم الاسباط الذين ذكروا في القرآن. அந்த குர்ஆனிலே அந்த அஸ்பாத்துகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அடிவருடிகள், பின்னால் வரக்கூடியவர்கள், அப்படி என்றால் இவர்கள் அனைவரும் நபிமார்கள் தானே
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யூசுஃபை போல அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல இவர்களும் அனைவரும் நபிமார்கள் தானே என்று சில பேர் கூறிவிட்டு சொல்கிறார்கள். இந்த இடத்திலே என்னதான் இருந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சகோதரர்களிடம் ஒரு சில செயல்கள் வெளிப்பட்டது. எதை அல்லாஹ் வெளிப்படுத்தினானோ அதை வெளிப்படுத்தினான். அது எல்லோரும் நாம் அறிந்திருக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட சதிகள், அந்த வேலைகள், அதையெல்லாம் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அப்படி இருந்திருந்தாலும் அவர்கள் அதற்கு பின்னால் அவர்கள் பாவ மன்னிப்பை கேட்டார்கள். அவர்கள் பாவ மன்னிப்பை கேட்டார்கள். பாவத்தை மன்னிக்க கூடியவன் மன்னித்து விட்டான். இதுதான் இவ்வாறு தான் நம்ம ஈமான் கொள்ள வேண்டும். இன்னும் அதையே பிடித்துக் கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சகோதரர்கள் கெட்டவர்கள் என்ற இந்த நோக்கத்திலே நாம் இருக்கக்கூடாது. அது நம்மிலே சில பேரிடம் அதிகமாக மக்களிடம் அந்த கதை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கதை என்ற அந்த விஷயத்தில் வரும்பொழுது அதை மட்டுமே கவனித்து பார்க்கக்கூடியவர்கள், ஏதோ இவர்கள் எப்போதுமே கெட்டவர்கள் என்ற அந்த கோணத்தில் மக்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது. இது அல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் தௌபா செய்து விட்டார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். நாம் இதை பற்றி பேசுவதற்கு இங்கு ஒன்றும் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் சாலிஹூன்கள், நல்லோர்கள் என்று ஷேக் அவர்கள், ஒரு ஆலிம் அவர்கள் இந்த இடத்திலே பட்டியலிடுகிறார்கள். சரி, வேற யாராவது விட்டு விட்டோமா? வேற யாராவது விட்டு விட்டோமா? அல் ஹதிர் அல்லது என்றால் ஹிதிர், அவர்கள் யார்? பெரும் கிலாஃப் இருக்கிறது உலமாக்கள் மத்தியில். அவர் நல்லோர் சாலிஹான மனிதரா, ஹதிர் அலைஹிஸ்ஸலாம், அல்லது அவர் ஒரு நபியா என்பதிலே கிலாஃப் இருக்கிறது. இதில் சரியான கூற்று என்னவென்றால் அவர் நபி. வஹுவ நபியுன் மினல் அன்பியா. ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் நபியுன் மினல் அன்பியா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் வந்தாலே, அவர்களை பற்றி சொன்னாலே, இந்த வழிகட்ட சூஃபியாக்களும் மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தக்கூடிய இந்த தரிகாவாதிகளும் தர்காவாதிகளும் தான் நம் கண்ணுக்கு வருகிறார்கள். அல்லாஹ் அவர்கள் நேர்வழி செலுத்துவானாக. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாது இஸ்லாத்திற்கு நிராகரிப்பை கொண்டு வரக்கூடிய, எனக்கு தொழுகை இல்லை, எனக்கு நோன்பு இல்லை, எனக்கு சராசரி மனிதர்களுக்கு கட்டளையிடப்பட்ட எந்த விஷயமும் எங்களுடைய ஷேகுமார்களுக்கு இல்லை என்று குஃப்ரியத்திற்குள், இறை நிராகரிப்பிற்குள், குர்ஆனை நிராகரிப்பதிலிருந்து, எந்த குர்ஆன் தொழுகையை நிலைநாட்ட சொல்கிறதோ, எந்த குர்ஆன் ஜகாத்தை நிலைநாட்ட சொல்கிறதோ, எந்த குர்ஆன் கட்டளைகளை நிலைநாட்ட சொல்கிறதோ அதற்கு முற்றிலும் மாறாக சுப்ஹானல்லாஹ் மக்களை ஏமாற்றிக் கொண்டு, நான் இந்த நிலையை நாங்கள் அடைந்து விட்டோம் என்றால் எங்களுக்கு மட்டும், உங்களுக்கெல்லாம் இருக்கிறது, ஆனால் எங்கள் ஷேகுமார்களுக்கு, எங்கள் வலிமார்களுக்கு தொழுகை கடமை இல்லை என்று சொல்லக்கூடிய, இந்த பிழைப்பு நடத்தக்கூடிய அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி செலுத்த வேண்டும். அல்லது என்றால் மக்களை அவர்கள் துன்புறுத்துவதிலிருந்து, அப்பாவி மக்களை அவர்கள் வழிகெடுப்பதிலிருந்து அல்லாஹ் மக்களை பாதுகாப்பானாக, அவர்களை நேர்வழி செலுத்துவானாக. ஏன் இதையெல்லாம் சொல்கிறார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாமின் காலத்தில் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றினார்களா? மாறாக ஹதிரிடம் தான் யார் வந்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்களா? ஒரு நபி அப்படி என்றால் என்ன? ஒரு வலி எப்படி இருக்கிறார் பார், ஒரு மனிதர் எப்படி இருக்கிறார் பார். அவருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டது. ஏனெனில் அவர் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விட்டாராம். அல்லாஹ் நேர்வழி செலுத்த வேண்டும். இந்த மடையர்களை, இப்படிப்பட்ட மடையர்களை, மக்களை ஏமாற்றி மக்களை பிழைப்பு நடத்த வைக்க, மக்களை கொண்டு பிழைப்பு நடத்தக்கூடியவர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி செலுத்துவானாக. எவ்வளவு பெரிய அக்கிரமம், எவ்வளவு பெரிய வன்மம்! தொழுகையை, எந்த தொழுகையை கொண்டு நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படுவான் என்பவன் ஒவ்வொரு மனிதனும் எந்திருக்கிறானோ, கடைசி மூச்சு வரை தன் உடல் உபாதைகள் சொல்லல்லா துன்பத்திற்கு ஆளான நேரத்தில் கூட எந்திரித்து தொழுவதற்காக, மாநபி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த நபி எந்திரித்து தொழுவதற்காக சஹாபாக்களுக்கு மத்தியிலே 2 கைகளை பிடித்து இழுத்து கொண்டு வரப்படுகிறார்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா என்று தன் இறுதி வாழ்க்கையில் தொழுகை தொழுகை என்று சொல்லி
அதற்காகவே நினைத்து அந்த நாட்களை அந்த ஹதீதுகளை ஒரு மனிதன் படிக்கும் பொழுது கண்ணீர் தார தாரையாக தன் தண்ணீர் கண்ணிலிருந்து ஊற்றும். அந்த நபி தொழுகையை தன் வாழ்க்கையில் கடைசி நேரத்தில் கூட அந்த தொழுகை எவ்வாறு அதற்கு முக்கியத்துவம் தந்தார்கள். தன்னால் தொழ வைக்க முடியவில்லையே, அந்த தொழுகையை நிலைநாட்ட முடியவில்லை என்று அந்த திரையை அகர்த்தி அபூபக்கரை நிற்க சொல்லுங்கள், அபூபக்கரை நிற்க சொல்லுங்கள் என்று சொல்லி அபூபக்கர் நிற்பதை பார்த்து சிரித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னால் அந்த தொழுகையை நிறுத்த வைக்க முடியவில்லை. அதை பார்த்து அபூபக்கரை பார்த்து, ஒரு நல்ல தலைமையிடம் நான் விட்டு செல்கிறேன், என் சமூகத்தை ஒரு நல்ல தலைமையிடம் நான் விட்டு செல்கிறேன் என்று பார்த்து சொல்லுகிறார்கள். அந்த தொழுகையை கொண்டு அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த தொழுகை எங்களுக்கு கிடையாது என்று சொன்னால் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் விளையாடுவதற்கு. அந்த தொழுகை எனக்கு இல்லை என்று சொன்னால், அந்த கடமைகள் அந்த கட்டளைகள் எனக்கு கிடையாது என்று சொன்னால் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். அல்லாஹ் உங்களை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதையெல்லாம் சிந்திப்பதற்கு இந்த சமூகத்தில் இன்று யார் இருக்கிறார்கள்? இதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இந்த சமுதாயத்தில் யார் இருக்கிறார்கள்? நமக்கு தேவையில்லாத கொள்கை எப்படி போனாலும் என்ன, கொள்கை பற்றி எனக்கு என்ன கவலை? பைலாவில் இருக்கக்கூடிய கொள்கை தான் எனக்கு கவலை. அரசியல் கட்சிகளிலும் என்னுடைய பைலாவிலும் என் ஜமாத்திலும் என் ஜமியத்திலும் இருக்கக்கூடிய பைலாவில் இருக்கக்கூடிய கொள்கை ஏதாவது முரணாகிறதா, அதற்காகத்தான் சண்டையிடுவேன் என்று செல்லக்கூடிய இந்த சமுதாயம் எங்கே சத்தியத்திற்காக நிற்கப் போகிறோம்? அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, எங்கே இருக்கிறோம்? ஹதிர் அலைஹிஸ்ஸலாம். சரியான கூற்றுப்படி ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களில் ஒரு நபியாக தான் அவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் உலமாக்களின் மத்ஹபில், அதாவது உலமாக்களுடைய பெரும்பாலானவர்களுடைய கூற்று இதுவாகத்தான் இருக்கிறது. ஏன்? வதலீல் அன்னஹு அலைஹிஸ்ஸலாம். என்ன ஆதாரம்? அவர் நபி என்பதற்கான ஆதாரத்தை சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்படும்படியான செயல்களை யார் செய்தார்கள்? ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். அவர் செய்த ஒவ்வொரு விஷயமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஆச்சரியம் அடைகிறார்கள். வலம் யஅமலுஹல் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் இல்லா பிவஹி மினல்லாஹ். இதை ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிக்காமலே அன்று இதை அவர்களால் செய்திருக்க முடியாது. அப்படி என்றால் இவர் யார்? நபி. ஏனெனில் இவருக்கு இது அறிவிக்கப்பட்டதாகத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு முடிவுக்கு உலமாக்கள் வருகிறார்கள். மேலும் இதை தெளிவாக சூரத்துல் கஹ்ஃபிலே 18வது சூரா 82வது வசனத்தில் அவர்களே சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? வமா ஃபஅல்துஹு அன் அம்ரி, வமா ஃபஅல்துஹு அன் அம்ரி, நான் இதை நானாக செய்யவில்லை. ذلك تأويل ما لم تستطع عليه صبرا. அது என்னது? அது அல்லாஹ்வால் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு சுனை செய்தி, அதில் உனக்கு பொறுமை இல்லாமல் இருக்கிறது மூசா. இதை இந்த வசனம் காட்டுகிறது. ஐ இன்னமா ஃபஅல்துஹு மின் அம்ரில்லாஹ், இது நானாக செய்யவில்லை, இது அல்லாஹ்வின் கட்டளையால் இதை நான் செய்தேன். மேலும் அடுத்ததாக நபிமார்கள் விஷயத்தில், நபிமார்கள் அனைவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். வஹாவுலா அல் அன்பியா யமூதூன். ஏன் மரணிக்கக்கூடியவர்கள்? சின்ன பதிலும் இருக்கு. ஏனெனில் அவர்கள் மனிதர்கள், ஏனெனில் அவர்கள் மனிதர்கள். இதில் வாருங்கள், ஏனெனில் அவர்கள் மனிதர்கள். இன்னமா அனா பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலை. மேலும் அவர்களுக்கு நோய் வரும். நோயுற்றவர்களா நபிமார்கள்? அவர்களுக்கு நோய் அவர்களை அண்டுமா? அவர்களை அண்டிருக்கிறது நோய். நோயில், அதாவது நோயால் அவதிப்பட்டிருக்கிறார்களா? ஆம், நபிமார்கள் நோயால் அவதிப்பட்டிருக்கிறார்கள். மயக்கம் வருமா? அவர்களுக்கு மயங்கிருக்கிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? அவர்களும் அவர்களும் மனிதர்களே, அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். உண்ணுவார்கள், பருகுவார்கள். ஃபஹும் கபாகில் பஷர், அவர்கள் மனிதர்களைப் போலவே அவர்களும் தான், மற்ற மனிதர்களைப் போலவே மனிதர்கள். ஆனால்
அல்லாஹ் அவர்களை உயர்த்திருக்கிறான். இந்த தூது செய்திக்காக அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இதுதான் நம்முடைய கொள்கை. அல்லாஹ்வின் அடியார்களே, இதிலும் வழிகேடு, இதிலும் சொல்ல முடியாத வழிகேடு. என்ன வழிகேடு? நபி மனிதர் அல்ல, நபிதான் அல்லாஹ், அல்லாஹ் தான் நபி, நபிதான் முஹம்மது என்றால் அல்லாஹ், அல்லாஹ் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு வழிகேடுகள்! சுப்ஹானல்லாஹ். ஏனால் ஒவ்வொரு வரியையும் நாம் தாண்டும் பொழுது இதை சொல்லாமல் செல்ல முடியவில்லை. சாதாரணமாக உலமாக்கள் இதை எழுதி வைக்க, ஏனில் இதை நாம் இந்த அடிப்படை முதலில் தெரிந்து கொண்டால் தான் இதில் எவ்வளவு வழிகேடுகளை வைத்திருக்கிறார்கள். நபி மனிதர்கள் உண்ணுவார்கள், பருகுவார்கள், அவர்களுக்கு நோய் அண்டும், அவர்களுக்கு மயக்கம் வரும். இதெல்லாம் அவர்கள் மனிதர்களை காட்டுகிறது. ஆனால் அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த தூது செய்திக்காக. அவர்களுடைய அந்த அவனுடைய படைப்பினங்களில், அந்த மனிதர்களில் சிறந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நாம் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் யஅலமு ஐன யஜஅல் ரிசாலத்தஹு. ஏனெனில் அல்லாஹ்வுக்கு தெரியும் அவனுடைய தூது செய்தியை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும், யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். நம்மை தேர்ந்தெடுத்தானா? என்னையோ உங்களையோ இந்த செய்திக்காக நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை. நம்மை போல ஒரு மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தவர்களில் முஹம்மது இப்னு அப்துல்லாஹை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அடுத்ததாக நபிக்கும் ரசூலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? நபிக்கும் ரசூலுக்கும் உள்ள வேறுபாடு. அல்லாஹ்வின் அடியார்களே, நபிக்கும் ரசூலுக்கும் ஃபஹுமா யஸ்தரிகானி பி அன்னஹுமா முர்சலான். அதாவது இவர்கள் இருவருமே அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர்கள், இந்த செய்திக்காக அனுப்பப்பட்டவர்கள் என்பதில் இருவர்களுமே பங்கு வகிக்கிறார்கள். வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் வலா நபியின். அல்லாஹ் தெளிவாக தன் திருமறை சொல்றான் சூரத்துல் ஹஜ்ஜிலே 52வது வசனம். என்ன? சூரத்துல் ஹஜ்ஜிலே 52வது வசனம், 22வது சூரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே கூறுகிறான், உங்களுக்கு முன்னால் நாங்கள் ஒரு தூதரையோ ரசூலையோ ஒரு நபியையோ நாங்கள் அனுப்பாமல் இல்லை. அப்படி என்றால் என்ன? இருவர்களுமே அனுப்பப்பட்டவர்கள், மக்களுக்கு இதில் பங்கு வகிக்கிறார்கள். அதே போல அல்லாஹ் சொல்கிறான் திருமறையிலே சூரத்து ஸுஹ்ருஃபில் 6வது வசனம், வகம் அர்சல்னா மின் நபியின் ஃபில் அவ்வலீன் ஃபநபியு ஹுவல்லதி யுனப்பஉ மினல்லாஹ் ஃபைதா நப்பஅஹு அல்லாஹ் நப்பஅ الناس الذين ارسل اليهم واما الرسول فهو الذي ارسل الى المخالفين من الكفار والمكذبين. சிறப்பான ஒரு இதில் சரியான ஒரு விளக்கம் என்னவென்றால், நபிமார்கள் யார் என்றால் அவர்கள் தான் அதிகம், 1,00,000 பேர் அந்த நபிமார்கள் என்றால், இதற்கு முன்னால் மக்களுக்கு வேதம் இவ்வாறு இருக்கிறது என்று ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களுக்கு அனுப்பப்பட்டவர்கள் நபிமார்கள். அவர்களோடு அவர்களுக்கு மக்களுக்கு நன்மாராயத்தை சொல்லிக் கொண்டு மக்களை வாற்றெடுப்பவர்கள் நபிமார்கள். ஆனால் ரசூல்மார்கள் அவ்வாறு அல்ல. ரசூல்மார்கள் யார் என்றால், அவர் முக்கியமாக இந்த தூது செய்திக்கு முரண்படுபவர்களை, முக்கியமாக அதை எதிர்க்கக்கூடியவர்களான காஃபிர்களுக்கும் அதை பொய்யாக்குபவர்களுக்கும் அவர்களை அதன் பால் ஈர்ப்பதற்கும் அதன் பால் அழைப்பதற்குமாக அனுப்பப்பட்ட பிரத்யேகமானவர்கள் தான் யார்? ரசூல்மார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகவே பிரத்யேகமாக தௌஹீத் என்ற அடிப்படையில் இந்த பிரத்யேகமாகவே அனுப்பப்பட்டவர்கள் தான் ரசூல்மார்கள். இன்னும் சொல்கிறாங்க ஷேக் அவர்கள், நபி என்றால் அவர் வருவார், அவருக்கென்று புது ஷரியத் கொடுக்கப்படாது. அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஷரியத்தை என்ன செய்வார்? அதை பின்தொடர்ந்து மக்களை அதனோடு அழைத்து செல்வார். அது நபி. அதுவே ஒரு தூதர் என்றால் ஃபலம் யுர்சல் முபல்லிகன் லிர்சாலத்தில்லாஹ் லிஉனாஸின் முகாலிஃபீன குஃபார் யுகذிபூனஹு. ஆனால் ஒரு நபி அப்படி இல்லை. நபிக்கு ஒரு ஷரீஅத்தை தனித்துவமாக கொடுக்கப்பட்டு, ஒரு ரசூலுக்கு ரசூல்மாருக்கு தனித்துவமாக ஷரீஅத்தை கொடுக்கப்பட்டு அதற்கு முரண்படுபவர்களாக இருப்பார்கள், அதை பொய்யாக்குபவர்களாக இருப்பார்கள், அதனால் பிரச்சனை செய்யக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். அவர்களுக்கு என்று பிரத்யேகமாக அனுப்பப்பட்டவர்கள் தான் ரசூல்மார்கள் என்ற இந்த விளக்கத்தை குறிக்கிறார்கள். அடுத்தது, அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூல்மார்களை அனுப்புவது என்பதனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அல்லாஹ் தூதர்களை நமக்கு அனுப்பினான்? அது தவிர்க்க முடியாத அவசியம்,
தவிர்க்க முடியாத அவசியம் என்றால் தரூரா, தவிர்க்க முடியாத அவசியமாக நமக்கு இருக்கிறது. ஏனெனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அவனை வணங்குவதற்குத்தான் படைத்தான் என்றதை அறிந்தது நாம். ஒரு நபியை, ஒரு தூதரை நான் நமக்கு அனுப்பினான். ஏனென்றால் எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தருவதற்காக ஒரு நபி ஒருவர் நமக்கு வேண்டும். பாருங்கள், உலக படைக்கப்பட்டது நோக்கம், இந்த பூமி நபிமார்கள் வந்தது அனைத்துமே இதற்காக, நாம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக. நாம் அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்தான் இந்த பூமியில். அது எவ்வாறு அவனை வணங்க வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்காக நமக்கு நபிமார்கள் வேண்டும். அதற்காக வந்தவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்காக வந்தவர்கள் தான் இப்ராஹிம், மூசா. அல்லாஹ்வை நீங்கள் எவ்வாறு வணங்க வேண்டும், அல்லாஹ்வை எவ்வாறு வணங்க வேண்டும் என்றால் வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வகுல்லு முஹ்தஸத்தின் பித்அ வகுல்லு பித்அத்தின் ضலாலா. ஏன் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று சொல்லதான் நானே வந்திருக்கிறேன். நான் சொல்லாதவாறு நீங்கள் வணங்கினால் அதற்கு பெயர் பித்அத். நான் சொல்லாதவாறு நீங்கள் அல்லாஹ்வை நெருங்க நினைத்தால் அதற்கு பெயர் பித்அ. அது ஏற்றுக்கொள்ளப்படாது, திருப்பி அனுப்பப்படும். கடைசியாக நபிமார்கள் இந்த இறுதியிலே சொல்கிறார்கள் ஷேக் அவர்கள், மேலும் அல்லாஹ்வின் அடியார்கள் ஹத்தா யஅரிஃபு கைஃப யஅபுதூன வ யுவஹிதூன வ பையன அன்பியா லின்னாஸ், மேலும் நபிமார்கள் மனிதர்களுக்கு இந்த தீனுடைய நோக்கத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். மேலும் அவர்கள் இந்த பூமியில் எவ்வாறு வாழ வேண்டும், இந்த ரத்தம் சிந்தாமல், ரத்தத்தை, நம்முடைய உயிரை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், நம்முடைய பொருளை, நம்முடைய உடைமைகளை, நம்முடைய மானத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அதுதான் ஷரியத்துல் இஸ்லாம். எல்லாமே நமக்கு வந்து தந்தது யார்? யாரை கொண்டு அல்லாஹ் அனுப்பினான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நபியுடைய அவருடைய தொழில், அவர் மீது சுமத்தப்பட்ட பொறுப்பு மானுடத்தின் மீட்சி. இந்த மானுடத்திற்கு வழிகாட்டியாக இன்று பாருங்கள், சர்வசாதாரணமாக இன்று உயிர் பறிபோய் கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும். கஸாவில் நம் முஸ்லிம்களாக ஆரம்பித்து, நம்முடைய மக்களாக ஆரம்பித்து, சொல்லல்லா துன்பங்களுக்கு ஆளாகி சிக்குண்டு பல உயிர்களை இன்று அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக, நம் முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த நேரத்திலும் சரி, அங்கிருந்து ஆரம்பித்து நம் நாட்டில் முதற்கொண்டு சர்வசாதாரணமாக கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கடத்தல், திருட்டு என்ற அனைத்தும் இருக்கிறது. இது அனைத்திற்கும் தீர்வாக இந்த நபிமார்களை அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அனுப்பினான். ரத்தம் சிந்த வேண்டாம், சத்தியத்தை பின்பற்றுங்கள், உங்கள் மானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற எல்லா வழிமுறைகளையும் அல்லாஹ் அனுப்பினான். வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், வியாபாரத்தில் ஹலால் எது, வியாபாரத்தில் ஹராம் எது என்ற அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு இறக்கி அருளினது இந்த நபிமார்களை கொண்டு. சாதாரண செயல் அல்ல, சாதாரண பொறுப்பல்ல. அதுவும் முக்கியமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, வரஃபல் அன்பியானி நாசி அல் மவாலிம், மேலும் நபிமார்கள் தான் மனிதர்கள் மீது இருந்த அந்த அநீதிகளை எல்லாம் அகற்றினார்கள். மேலும் ஒரு மனிதன் ஷரியத்திற்கும் ஒரு தூதருக்குமான தேவை, மாபெரும் தேவையிலே இருக்கிறான். அவன் உண்ணுக்கூடியதற்கு, அவன் சாப்பிடுவதற்கும் பருகுவதற்குமான தேவையை தாண்டி எனக்கு நேர்வழி காட்டுவதற்கு ஒரு ஷரியத்தும், நேர்வழி காட்ட அந்த ஷரியத்தை கொண்டு வந்து இதை எனக்கு விளக்குவதற்கு ஒரு தூதரும் தான் ஆக தேவை ஒரு மனிதனுக்கு. அந்த தேவையில் தான் முஸ்லிம் அல்லாதவர்களாக நம் நாட்டிலே இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். தன் உயிரை பாதுகாக்க தெரியவில்லை, ஏதாவது பேசினால் குடியை குடித்துக் கொண்டு கொலை செய்து கொள்கிறார்கள் மாறி மாறி. சர்வசாதாரணமாக எங்கும் கொலை, எதிலும் கொலை. கேட்டால் நம்மிலே அறிவு வழிகேடை போதித்தவர்களாக வழிகட்ட கூட்டத்தின் சிந்தனையினால் சில பேர் செய்ததை அமைதி மார்க்கமாக, சத்தியத்தை சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கக்கூடிய நம்மை கொலைகாரர்கள் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் நம்மீது முத்திரை குத்தக்கூடிய சமுதாயமாகத்தான் இன்று நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றோ சர்வசாதாரணமாக ஒரு நாளிற்கு மாறி மாறி கொலை செய்து ரத்தத்தை சிந்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாதவர்களைத்தான் இன்று நாம் அதிகமாக பார்க்கிறோம். காரணம், அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஷரியத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை.
அவர்களுக்காக அனுப்பப்பட்ட அந்த தூதரை நிராகரித்ததின் காரணம் தான் அல்லாஹ்வின் அடியார்களே அவர்களுக்கு அந்த நேர்வழி இல்லாமல் இருக்கிறது என்பதை மனிதன் சிந்திக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் நமக்கு அப்படி அல்லாஹ் அருள் இருக்கிறான் என்றால் அதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? உன் உடைமைக்கு பாதுகாப்பு, உன் மானத்திற்கு பாதுகாப்பு, உன் உயிருக்கு பாதுகாப்பு. அதனால் தான் ஷேக் சொல்கிறார்கள் இந்த இடத்தில் மனிதன் மானத்திற்கு தேவையான அனைத்தையும் அந்த நபிமார்களுக்கு வந்தார்கள், அந்த ரசூல்மார்கள் கொண்டு வந்தார்கள். அது தேவை. அது இல்லை என்றால் தன் வாழ்க்கை நிலை பெறாது. திடீரென்று இருப்பான், மரணித்து விடுவான், கொலை கொண்டு விடுவார்கள். இதற்கெல்லாம் கொலை, ஆணவ கொலை, கருணை கொலை, அந்த கொலை, இந்த கொலை, ஜாதி ரீதியான கொலைகள், இது அனைத்தையும் மூடுகிறது இஸ்லாம். இது அனைத்திற்கும் பாதுகாப்பை தருகிறது அல் இஸ்லாம். ஏக இறைவனை, ஏக ரட்சகனை மட்டுமே வணக்க வழிபாடுகளில் அவனை மட்டுமே வணங்கி அவனுக்கு அல்லாத அனைத்தையும் நிராகரித்து விட்டோம் என்றால் அந்த இஸ்லாத்திற்குள் ஒருவர் புகுந்து விடலாம். அவருடைய மானம், உடல் அனைத்தும் பாதுகாக்கப்படும் என்று மார்க்கம் இந்த பாதுகாப்பை தருகிறது. அல்லாஹ்வின் அடியார்கள், மனிதன் சிந்திக்க வேண்டும். இது ஒரு அழைப்பாக, அன்பான அழைப்பாக அழைக்கின்றோம். முஸ்லிம் அல்லாதவர்களை அன்பான அழைப்பாக நாம் அழைக்கின்றோம். சத்தியத்தின் பக்கம் வாருங்கள். உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எந்த தவறும் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை செலுத்துவானாக. இந்த ஷரியத்தின் பால், இந்த மார்க்கத்தின் பால், இந்த குர்ஆன் எனக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் இறக்கி அருளப்பட்டதல்ல, மாறாக இந்த குர்ஆன் உங்களுக்கும் இறக்கி அருளப்பட்டது. முஹம்மது என்ற ஒரு நபி எங்களுக்கு மட்டும் இறக்கி அருளப்பட்டவர்கள் அல்ல, உங்களுக்காகவும் அனுப்பப்பட்டவர்கள். இதை நீங்கள் தெரிந்து கொண்டால், இதை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக அமையும். உங்களை யாரும் ஏசனப்படுத்த முடியாது. உங்களுக்கு அல்லாஹ்வின் பாதுகாப்பு இருக்கும். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கும். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் கீழ் வாழ்வீர்கள். உங்களை யாரும் ஏச மாட்டார்கள், திட்ட மாட்டார்கள். உங்களை யாரும் பிரித்து பார்க்க மாட்டார்கள். ஏனெனில் இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் என்ற இந்த வார்த்தை, இந்த விஷயங்களை நாம் இதை அவர்கள் சிந்திக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவானாக. அப்படிப்பட்ட அந்த அழைப்பு பணியை, தூய அழைப்பு பணியை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இந்த அழைப்பு பணியை அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பானாக. ஆமீன். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த அளவிற்கு தேவையுடையவராக இருக்கிறார்கள். ஆனால் கடைசி என்ன சொல்கிறார்கள்? கடைசியில் என்னதான் இந்த தூது செய்தி அவர்கள் அறிவிக்க வேண்டும், அவர்கள் செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் மஅல ரசூல் இல்லல் பலாக், அவர்களுக்கு இந்த செய்தியை எத்தி வைப்பதை தவிர அவர்கள் மீது எந்த கடமையும் இல்லை. எத்திதான் வைக்க முடியும். நபிமார்களும் எத்திதான் வைத்தார்கள். எல்லோரும் பின்பற்றி விட்டார்களா? எல்லோரும் முஸ்லீமாகி விட்டார்களா? இல்லை. அபுலஹப் ஆகவில்லையே, அபு ஜஹல் ஆகவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். யார்? ஒன்று அபு ஜஹல் அல்லது என்றால் உமர். இவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை வலிமைப்படுத்துவாயாக யா அல்லாஹ். யாருக்கும் அல்லாஹ்வின் தூதர் நேர்வழியை விரும்பாமல் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தானாக எடுத்துக்கொள்வதுதான் சத்தியத்திற்கு முரணான ஒரு நிலைப்பாட்டை. மேலும் இந்த வசனத்தோடு முடிக்கிறார்கள். சூரத்து ஷூராவிலே 13வது வசனம். என்ன வசனம் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன் வல்லதீன அவ்ஹைனா இலைக வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வ மூஸா வ ஈஸா அன் அகீமுத் தீன் வலா ததஃபர்ரகு ஃபீஹ். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனம் எதை காட்டுகிறது என்றால், எல்லா நபிமார்களுக்கும் இவ்வாறு தான் இறக்கப்பட்டோம். இதை இந்த தீனை நிலைநாட்டும்படி, இந்த தீனை மக்களுக்கு எத்தி வைக்கும்படி. மேலும் அதிலே நாம் பிரிந்து விடாமல் இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் அனைவர்களும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அவர்கள் பல தாய்மார்களிலிருந்து பிறந்திருந்தாலும் அவர்கள் அனைவர்களும் சகோதரர்களாக இருக்கிறார்கள் நபிமார்கள். ஏனெனில் அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்வார்கள்? இஹ்வதி. என்ன சொல்வார்கள்? நபிமார்களை, மற்ற நபிமார்களை என் சகோதரர்கள் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் பல தாய்மார்கள் இருந்தாலும் அவர்கள் ஒரே சகோதரர்களாக அறியப்படுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, கடைசியாக அல்லாஹ் அவர்களை பிமா யுக்பிரூன பிஹி, அல்லாஹ் அறிவித்த அந்த தூது செய்தியிலிருந்து எந்த விதமான ஒரு தவறையும் இழைக்காமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். மார்க்கத்தை விஷயத்தில் அவர்கள் எந்த தவறும் செய்யாமல் அவர்களை முழுமையாக பாதுகாத்தான். மேலும்
ஒரு சில அதாவது சிறு பாவத்தில் அல்லாது பெரும் பாவத்திலிருந்து முழுவதுமாக அல்லாஹ்வின் பால் காப்பாற்றப்பட்டவர்கள் தான் நபிமார்கள். ஏனெனில் ஒரு கூற்று இருக்கிறது, நபிமார்கள் சிறு பாவம் செய்ய மாட்டார்கள், பெரும் பாவம் செய்ய மாட்டார்கள். சிறிய பாவம் என்றால் சிறிய விஷயங்கள் அனைத்தும் எதையுமே செய்ய மாட்டார்கள் என்றது ஒரு கூற்று இருந்தாலும் பெரும்பாலான கூற்று என்னவென்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, சிறு பாவத்தை தவிர்த்து பெருபாவம் எதுவும் இல்லாமல் நபிமார்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் ஆக அதிகம் பேர் உலமாக்கள் கூறின கூற்றாக ஷேக் அவர்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, வஹுவ கௌல் அக்ஸர் உலமாஇல் இஸ்லாம் வ ஜமீஅ தவாயிஃப். மேலும் நபிமார்களின் கனவு வஹி, நபிமார்களின் கனவு என்னவாக இருக்கிறது? வஹியாக இருக்கிறது. வருல் அன்பியா வஹ்யுன் வஹும் லா யுவர்ரஸூன். அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? தனது விட்டு சென்றதை அவர்கள் என்ன இன்ஹெரிட், என்ன அர்த்தம் தமிழில்? சொத்தை என்ன செய்ய மாட்டார்கள்? வாரிசாக, அந்த வாரிசின் உரிமையாக அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். வலா யுவர்ரஸூன் வமா தரகுஹு, அதை எதை அவர்கள் விட்டு சென்றது அனைத்தும் சதகா, அவர்கள் விட்டு சென்றது சதகா. வமா தரகுஹு சதகா வ இன்னமா பஅதுஹும் வரிஸ நுபுவ கமா வரிஸ சுலைமான் தாவூத். இன்னும் சொல்ல போனால் நபிமார்களில் நுபுவத்தை இன்னொரு நபி, அவருக்கு பின்னால் வந்த மகன், அவர் நுபுவத்தை வாரிசாக எடுத்துக்கொள்ளலாமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? சுலைமான் தாவூத், அல்லாஹ் சொல்கிறான் வரிஸ சுலைமானு தாவூத. நாம் நுபுவத்தை எடுத்துக்கொள்ளலாம், தூது செய்தியை, அதாவது அவர் நபியாக இருக்கிறார் என்றால் பொன் பொருளை யாரும் மகன் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் எதை எடுத்துக்கொள்ளலாம்? நபித்துவத்தை எடுத்திருக்கிறார்கள் என்ற அந்த ஆதாரத்தையும் கடைசியாக சொல்கிறார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன எடுத்துக்காட்டு? வரிஸ சுலைமானு தாவூத். தாவூத் அலைஹிஸ்ஸலாமை யாரு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வாரிசா யார் என்றார்கள்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவர் யார்? நபி. இவர்களும் நபி. அல்லாஹ் இதை சொல்கிறான், வரிஸ, வாரிசாக விட்டு சென்றார்கள் அந்த நபித்துவத்தை தாவூத் சுலைமானிற்கு, சுலைமானும் நபியாக ஆகினார் என்று அல்லாஹ் இதை நாடியிருக்கிறான். அது நடந்திருக்கிறது அவர்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, சுருக்கமான எதை பார்க்க முடியுமோ நம்மால் தூதர்களின் நம்பிக்கையை நாம் இப்போது பார்த்திருக்கிறோம். இவ்வளவு விஷயங்கள் தூதர்கள் நம்பிக்கை கொள்ளும் விஷயத்தில் இந்த வகுப்பில் நாம் இவ்வளவு பார்த்திருக்கிறோம் என்றால் எவ்வளவு அழகியது இந்த மார்க்கம். தொடர்ந்து இப்படிப்பட்ட பயனுள்ள விஷயத்தை, கல்வியை படித்து ஈமான் கொள்ளக்கூடிய மக்களாக, நம் ஈமானை அதிகரிக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. எவ்வளவு செலவிடுகிறோம் இந்த பூமிக்காக, இந்த உலகத்திற்காக என்பதை மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு சிந்தித்தான் என்றால் அவன் இங்கே வந்து தரக்கூடிய இந்த நேரம் மிகவும் அற்பமான நேரம், மிகவும் குறைவான நேரம் என்பதை மனிதன் அவன் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹு தஆலா அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளை பற்றி ஈமான் கொள்வது, அல்யுமினு பில் யௌமில் ஆகிர், இதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.